ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் அனிஷா குக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மசாலா டீ எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதை அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி, மிளகு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இத்தனையும் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம மிக்ஸி ஜாரில் போடுவோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பட்டை போட போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் பட்டை தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் 2 பேருக்கு போடுறனால இவ்வளோ எடுத்திருக்கேன். ஆறு மிளகு போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 4 ஏலக்காய், 3 கிராம்பு இத்தனையும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துப்போம். ஒரு மாதிரி பொடியாக வரும். ஒன்றும் பாதியமாக பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சிருக்கு. இது போட்டுருவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா பொடி ஆகாது. அதனால தான் இப்படி அரையும்போது ஒன்றும் பாதியமாக தான் அரையும். அதனால் அப்படியே போட்டுருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதே மிக்ஸி ஜாரில் 2 இஞ்சி துண்டை போட்டுக்கிறேன். அதையும் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். இதையும் நம்ம இப்போ சேர்த்துடுவோம். பார்த்திங்கன்னா இஞ்சியுமே சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த ரெண்டுமே நல்லா தண்ணியில் கொதித்து இறங்கின உடனே நம்ம டீத்தூள் போட போகிறோம். டீத்தூள் நீங்கள் என்ன டீத்தூள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் போடுறேன். டீத்தூள் போட்டோடனே நல்லா பிளாக் கலரில் இருக்கும். ஆனால் நம்ம பால் ஊற்றும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி நல்லா பிளாக் கலரில் ஒரு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இது நம்ம பால் ஊற்றினோடனே எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். இது இப்போ நல்லா டீத்தூளும் அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா ஏறிடும். ஏறின அப்புறமா நம்ம பால் ஊற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பால் ஊற்றுறேன். நீங்கள் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டீ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய பேர் கட்டியாக குடிக்கிறவங்க இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பால் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ நம்ம பால் ஊற்றினோடனே கரெக்டான டீ பக்குவத்தில் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சுகர் போடணும். இப்போ கொதிச்சு வர்றது இல்லை. இப்போ சுகரும் போட்டுக்கோங்க. அவங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் போடுறேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் ஊற்றி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டும். வந்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2மே கிளாஸில் மாற்றிட்டேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மசாலா டீ எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்ட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.